நான் பால் கனகராஜனை பத்தி ஒரு வார்த்தை நான் சொல்லணும். பால் கனகராஜனுடைய அரசியல் என்பது ஒரு புதுமையான வேறு விதமான ஒரு அரசியல். அவரை சண்டே அன்னைக்கு போன் பண்ணீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அவைலபிளா இருக்க மாட்டார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில ஃபேத்ஃபுல்லி ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியனாக தன்னுடைய கடமையை செய்து சர்ச்சில் கண்டிப்பா இருப்பார். அப்ப யாருமே அவரை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் சமீபத்தில் நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ரைடு சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்த பொழுது அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் அதில் பங்கேற்றார்கள். அதன் பிறகு பால் கனகராஜனே வாலண்டியர் எனக்கு போன் பண்ணி இல்ல ஒரு போராட்டம் இருந்தது நான் பங்கேற்றேன்னு சொன்னார். நான் பால் கனகராஜன் சொன்னேன்னா உங்க பர்சனல் வேற, உங்க ப்ரொஃபஷனல் வேற, உங்க பாலிடிக்ஸ் வேற, இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை. உங்க பர்சனல் லைஃப் உங்க பர்சனல் லைஃப், உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் அஸ் an advocate and lawyer அது உங்களுக்கு, பொலிட்டிக்கல் லைஃப் வேற. இந்த மூணையும் ஒரு மனுஷன் நேர்கோட்டு பாதையில வைத்திருக்க வேண்டும் என்று நினைச்சா அது முடியாது. இது ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. ஒரு அரசியல் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா அவருக்கு தான் செய்கின்ற வேலையின் மீதும் நம்பிக்கை இருக்கு, தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீதும் நம்பிக்கை இருக்கு அப்படின்றார். ஆனால் பால் கனகராஜன் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேங்க. எப்பொழுதும் நீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர், அடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதி. எங்களுக்கு நீங்கள் வழக்கறிஞராக வேண்டும், அரசியல்வாதியாக வேண்டும். அதன் மூலமாக நாம் எல்லோரும் அரசியல் இருப்பது